வணக்கம். நான் உங்கள் கண்ணன். வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு டியூஸ்டே மார்க்கெட் எப்படி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நான் போன செஷனில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிட்ட, அதாவது ஒரு 347 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாலும் அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50,554. அது கிட்டத்தட்ட நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. என்றைக்குமே ஈவன் தோ ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம மார்க்கெட் பையை ட்ரை பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரூல் இருக்குங்க. அந்த ரூல் என்னென்னா, எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தால், ஆல்ரெடி ஒரு இடத்துல வாங்கி கீழே போகிறோன்னா அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம செல் தான் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு செல். ஓகே, அப்போ எங்கே பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஈக்குவல் டு பை. இதை எப்பயுமே நம்ம மாற்றி பண்ணக்கூடாது. சரி, நம்ம இந்த இடத்துல செல் பண்ணலனாலும் பரவாயில்ல, பை பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பை பண்ணவங்க எல்லாருக்குமே பெரிய அடி விழுந்திருக்கும், கீழே வந்திருக்கும். ஸோ இந்த ரூலை என்றைக்குமே மறந்துடாதீங்க. சப்போர்ட்னா எப்பயும் பை, ரெசிஸ்டன்ஸ்னா எப்பயும் செல். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நமக்கு இது மைண்டில் இருக்கணும். சரி, இன்னைக்கு எப்படி நமக்கு ட்ரேட் தருங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் செகண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் கீழே வருது. இப்போ என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக 52,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எடுத்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சி வச்சிருக்கோம். ஒன்றுமே இல்லை, இது டே ஸ்லோ. இந்த டே ஸ்லோக்கு வந்தது அப்படின்னா ட்ரேட் எடுக்கலான்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். அதே தான் கால் ஆப்ஷனுக்கும். டே ஸ்லோ இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் சப்போர்ட் பக்கத்துல இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்ததுன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருதுன்னு. நம்ம ட்ரேட் எடுக்கும்போது திரும்ப நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் இந்த இடத்த ஒரு லெவலாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நான் பை பண்ணலான் இருக்கேன். இப்போ கேண்டில் மூவ்மெண்ட்டை பொறுத்து பை பண்ணலாமா வேணாமான்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். சரிங்களா? என்றைக்குமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லோவில் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட எக்ஸிட் பக்கமாக இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரைஸ் லோவில் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட எக்ஸிட் பக்கமாக இருக்கும். நான் இங்கே ஒரு 30 குவான்டிட்டி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம், அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை தான் டார்கெட். அதாவது நமக்கு எது டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 331 தான் டார்கெட். 331ங்கிறத நம்ம 330 கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை 320 கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவில் போயிட்டு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் 330 அச்சீவ் பண்ணுதான்ட்டு. ட்ரேட் எப்பயுமே எடுத்ததுக்கப்புறம் பாசிட்டிவில் போச்சுன்னா நம்ம வச்ச டார்கெட் வரைக்கும் போகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதான் ட்ரேடோட பேசிக் ரூல். மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ திரும்ப மார்க்கெட் நல்லா ரிவர்ஸ் ஆகி நம்ம நினச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ கூட நமக்கு இந்த கேண்டில் ஒரு நல்ல மூவோட க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம கன்ஃபார்மாக இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கிடைச்ச ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிக்கலாம். பார்ப்போம். நல்ல மூவ் இருக்குது, சடனாக சூப்பரான ஒரு மூவ் இருக்குது. ஒரு நல்ல மூவ், நல்ல மூவ், நல்ல மூவ், நல்ல மூவ். நம்ம ஒரு 1500 ருபீஸ் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். ஒன்றே ஒன்று என்னென்னா, மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷன் போகுதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ட்ரேட் முடிச்சதுக்கப்புறமா இன்னுமே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம டார்கெட்டுக்கு மேலே 360 வரைக்கும் போகுது. பட் நம்ம எப்பயுமே அதை பற்றி ஒரி பண்ணிக்கூடாது. இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி. நம்ம எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த டேக்கு அது கிடைச்சதும் நம்ம மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிடணும். சரி, வாங்க இப்போ நமக்கு இதோட ஆர்டர்ஸ் புக் பார்க்கலாம். நான் என்ட்ரி எடுத்தது 937, கிட்டத்தட்ட 938, 270 ருபீஸ்க்கு என்ட்ரி எடுத்திருக்கேன். திரும்ப 947க்கு 322 ருபீஸ்க்கு விற்றுட்டேன். ஸோ இதோட ஓவரால்
இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ட்ரேடுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ 8100, எனக்கு ரிட்டர்ன்ஸாக 1500 கிடச்சிருக்கு. செல் பண்ண வேல்யூ 9675. சரிங்களா? ஸோ ஒரு 8000 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு 1500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்னு சொல்லுவேன். எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு 1500 வட்டி ஒரு நாளில், அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு 1500 ருபீஸ் ப்ராஃபிட்டை நான் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டாக நினச்சி இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மார்க்கெட் நாலேஜ் கண்டினியூஸாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்களுக்கு என்னென்ன லேர்னிங் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் அது ரிலேட்டடாக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டில் தென், டேக் கேர், பை பாய்.